அன்பிற்குரியவர்களே, மீண்டும் இன்னொரு நேரலை காணொளியை தருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இலங்கை பகுதியிலே கண்டியில் கண்டி என்ற இடத்தில் இருக்கிறேன். கண்டி ரிவர் பாருங்கள், அழகாக ரிவர் லேக் கண்டி ஏரியின் அழகை நீங்கள் அழகாக அதை பார்க்கலாம். என்ன அழகாக மேலிருந்து மேலே குரங்கு, மேலே அழகான பூக்கள் பூத்து அழகாக குலுங்குவதை பார்க்கின்றோம். பாருங்கள், அங்கே ஒரு மரத்திலே அழகாக மரம் பூத்து குலுங்குகிறது. இந்த நீர்நிலையின் அடியில் நின்று கொண்டு இதன் அழகை ரசித்து பார்க்க ஒரு நல்ல தருணம் கிடைத்தது. நாங்கள் குழுவாக இந்த இடத்துல வந்து இதனால் இதை ரசிப்பதற்கு ஒரு நல்ல தருணம். இதனால் மார்ச் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி இந்த இடத்திலே வந்து இந்த சாயங்கால வேளையிலே நின்று கண்டி, இலங்கை தேசத்தில் உள்ள கண்டி என்ற இடத்திலே நின்று இந்த அழகை ரசித்து கொண்டிருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்களும் என்னோடு இணைந்து இதன் அழகை நீங்கள் ரசிக்க உங்களுக்கு இந்த காட்சியை நான் தருகின்றேன். இலங்கை தேசத்திலே கண்டி இந்த இடத்திலே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இது மிக சிறப்பாக இருக்கிறது. உள்ளே மீன்கள் எல்லாம் ஓடுகின்றன. சில நேரங்களில் அங்கங்கே துள்ளி குதிக்கவும் செய்கின்றன. அழகான இந்த இடத்தை பார்வையிடுவதற்கு அங்கங்கே மக்கள் வந்து குழுவாக வந்து பார்வையிடுகின்றார்கள். வெளிநாடுகளிலிருந்தும் உள்நாடுகளிலிருந்தும் மக்கள் இங்கே வந்து இதன் அழகை ரசிக்கின்றார்கள். வாழ்க்கையில் சில தருணங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லது நம்முடைய மனம் லகுவாகுவதற்கும் நாம் சற்று மன மகிழ்ச்சி அடைந்து, அதாவது இயற்கை அழகை ரசித்து சற்று ஓய்வு காண்பதற்கு இது ஒரு நல்ல தருணம். அழகான மலர்களை மேலிருந்து குரங்குகள் கீழே தள்ளிவிட்டு கொண்டிருக்கின்றன. மேலே மரக்கிளையில் குரங்குகள் அங்குமிங்குமாக போய் அந்த மலர்களை தள்ளி கீழே விட அவைகள் அழகாக வந்து கீழே விழும் காட்சிகள் கீழே இருப்பவர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் நிகழ்வாக இருக்கிறது. இது மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இது இலங்கை தேசத்தில் உள்ள கண்டி என்ற இடத்தில் உள்ள இந்த லேக். இதை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். பூக்கள் சிதறி, அதாவது மேலிருந்து வந்து விழுந்து சிதறி கிடக்கின்றன போல அழகாக இது கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு காட்சியாக தென்படுகின்றது. I don't know, from outside. Okay. From India. You're from India? Yeah. I'm from Egypt. Egypt? Yeah. Yes, okay, yeah. So, yeah, nice to meet you. Nice meeting you. Yeah, here we met a brother from Egypt. Okay. Yeah. Thank you, brother.
இடையில ஒரு சகோதரர் ஒருவரை, எகிப்து நாட்டில் உள்ள ஒரு சகோதரரை சந்தித்தேன். மேலே அழகான ரோஸ் கலர் பூக்கள் பாருங்கள், கீழே அழகாக சிதறி கிடக்கின்றன. இது ஒரு அழகு காட்சி. இந்த நீர்நிலையில் உள்ளே மீன்கள் ஓடுகின்றன. ஆம், இன்னொரு இடத்தில் வேறொரு காட்சியும் நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் காத்திருங்கள். உங்களுக்கும் விடுபட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்துங்கள். ஆண்டவருடைய படைப்பை கண்டு மகிழ்கின்ற தருணங்கள், மக்கள் எப்படி இந்த நாட்டை அழகுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்கிற தருணங்கள். இந்த இடத்திலே வருகின்ற போது ஒரு பறவை அழகாக ஒரு மீனை கொத்திக்கொண்டு பறந்து செல்கின்றது. நாமும் வந்து இந்த அழகை ரசிப்பதுடன் நாம் அழகுபடுத்த வேண்டிய இடம் எது, என்ன செய்ய வேண்டும் என்கிற சிந்தனைகள் தான் நம்முடைய மனதில் வர வேண்டும். ஆண்டவர் என்னை கொண்டு எந்த இடத்தை அழகுபடுத்த விரும்புகிறார், நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்கிற சிந்தனைகள். இப்படிப்பட்ட சிந்தனையோடு நான் முடிக்கின்றேன். மீண்டும் இன்னொரு இடத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீர சுவாமிதாஸ். God bless you.